Today we start with social science for 3rd standard. Our second lesson, sanctuaries. In this lesson, we have to know more about different sanctuaries and where they are situated in India, and importance of biosphere reserves. A small girl named Anu is at home with her grandfather. Anu is reading a book and her grandfather is reading a newspaper. அனுன்ற ஒரு சின்ன பொண்ணு வந்து தாத்தா கூட சேர்ந்து அனு வந்து புக் படிச்சுட்ருக்கா. அவங்க தாத்தா வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்ருக்காரு. அனு, சான்ச்சுரி, வாட் டஸ் திஸ் வேர்ட் மீன்? சான்ச்சுரினா அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவங்க கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாங்க, sanctuary is a place where animals and birds are protected from hunting and other human activities. சான்ச்சுரி அப்படின்னா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து வேட்டையாடுறதுலேருந்து பாதுகாத்து ஒரு இடத்துல தங்க இருக்கிறதுக்காக இருக்கிற இடம் தான் சான்ச்சுரி அப்படின்னு. அது ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்கிறாரு. அனு, ஆர் தே ஆர் எனி அதர் பிளேசஸ் லைக் சான்ச்சுரிஸ் தட் ப்ரொடெக்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்? வேறு ஏதாவது பிளேசஸ் இருக்கா பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு? அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க, எஸ் அனு, நேஷ்னல் பார்க்ஸ் ஆர் places where wild animals are protected. In biosphere reserves, animals, birds and plants are protected. இருக்கு நேஷ்னல் பார்க்ஸ் எல்லாமே எதுக்காக இருக்குன்னா வைல்டு அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னு இருக்குது, அது எதுக்காக அப்படின்னா அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பிளான்ட்ஸ் அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அனு, இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட்டு கிராண்ட்ஃபாதர், I will tell you about some of the most popular sanctuaries and reserves in India. நான் உனக்கு சொல்கிறேன், ஒரு சில பாப்புலரான சான்ச்சுரிஸ் பற்றியும் ரிசர்வ்ஸ் பற்றியும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. Sure, I would love to know about them. எனக்கு அது தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் கிராண்ட்ஃபாதர். கார்பெட் நேஷ்னல் பார்க் is the oldest park. It is in Uttarakhand. ஃபர்ஸ்ட் அவர் சொல்கிற பார்க் வந்து கார்பெட் நேஷ்னல் பார்க். இதுதான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட், பழமையான ஒரு நேஷ்னல் பார்க். இது எங்கே இருக்குன்னா உத்தராகண்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. விச் அனிமல் ஆர் ப்ரொடெக்டர் தேர்? அங்கே எந்த வைல்டு அனிமல், எந்த அனிமல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்குறா கிராண்ட்ஃபாதர். த மெஜஸ்டிக் பெங்கால் டைகர்ஸ் ஆர் ப்ரொடெக்டர் தேர். வங்காள புலி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். பெங்கால் டைகர்ஸை அங்கே என்ன பண்ணுறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு, அனு, இஸ் தேர் எனி அதர் சான்ச்சுரி தட் ப்ரொடெக்ட்ஸ் பெங்கால் டைகர்ஸ்? பெங்கால் டைகர்ஸ்க்காக வேறு ஏதாவது சான்ச்சுரிஸ் இருக்கா? கிராண்ட்ஃபாதர், எஸ் தேர் இஸ். சுந்தர்பன்ஸ் நேஷ்னல் பார்க் இன் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் இருக்க சுந்தர்பன்ஸ்ன்ற நேஷ்னல் பார்க்கும் பெங்கால் டைகர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. டியூ டு த சக்ஸஸ்ஃபுல் கன்சர்வேஷன் எஃபர்ட் ஆஃப் ப்ரொடெக்ட் டைகர், த நம்பர் ஆஃப் டைகர்ஸ் ஹவ் பீன் இன்க்ரீஸ்ட் இன் இந்தியா. புலிகளுக்கு பாதுகாக்கிறதுக்காக நிறைய இடங்கள் இருக்கிறதுனால ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற ஒரு எஃபர்ட் மூலயமா என்ன பண்ணியிருக்காங்க, டைகர்ஸை நிறைய சேவ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்பர் ஆஃப் டைகர்ஸ் வந்து இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அனு, கிராண்ட்பா, யூ நோ ஐ லவ் எலிஃபண்ட்ஸ். இஸ் தேர் எனி சான்ச்சுரி தட் ப்ரொடெக்ட்ஸ் எலிஃபண்ட்ஸ்? எனக்கு எலிஃபண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எலிஃபண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது சான்ச்சுரிஸ் இருக்கா? கிராண்ட்ஃபாதர், எஸ், த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், நாட் ஓன்லி ஆஸ் எலிஃபண்ட்ஸ் பட் ஆல்சோ ஆஸ் இந்தியன் லியோபேட், பிளாக் பேந்தர் அண்ட் நீலகிரி தார். அதாவது கிராண்ட்ஃபாதர் தாத்தா சொல்கிறாங்க, நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வில் எலிஃபண்ட்ஸை பாதுகாக்கிறதுக்கான இடம் இருக்குது. எலிஃபண்ட்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான லியோபேட், பிளாக் பேந்தர் அண்ட் நீலகிரி தார் அது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கான இடம் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, அனு, கிராண்ட்பா, யூ said biosphere reserves also protect plants. What kind of plants can be found here?
அதாவது பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து பிளான்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்களே, எந்த மாதிரியான பிளான்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க? grandfather, there are different species of flowering plants. One among them is குறிஞ்சி flower which blossoms only once in 12 years. நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ், நிறைய குடும்பங்கள், நிறைய வகைகளை சார்ந்த மலர் பிளான்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானது குறிஞ்சி ஃப்ளார், குறிஞ்சி மலர். இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். இதை ரொம்ப பத்திரமா என்ன பண்ணுறாங்க? பாதுகாக்கிறாங்க. இட் மஸ்ட் பி ஸோ பியூட்டிஃபுல், அப்போ அழகாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு, வாட் அபவுட் பேர்ட்ஸ்? பேர்ட்ஸை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே, வாட் அபவுட் பேர்ட்ஸ் அப்படின்னு கேட்குறான். If you want to see different types of birds, then we must visit வேடந்தாங்கல் பேர்ட் சான்ச்சுரி. அதாவது வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனு, வேர் இஸ் இட்? எங்கே இருக்காது? கிராண்ட்ஃபாதர், இட் இஸ் 25 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் செங்கல்பட்டு. செங்கல்பட்டுலேருந்து 25 கிலோமீட்டர். அனு, ஐ எம் ஷியோர் தேர் ஆர் சம் ரியலி யூனிக் அண்ட் கலர்ஃபுல் பேர்ட்ஸ். அப்போ கண்டிப்பாக அங்கே நிறைய வித்தியாசமான பறவைகள், அங்கே கலர்ஃபுல்லான பறவைகள் இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறா. கிராண்ட்ஃபாதர், எஸ் அனு, பேர்ட்ஸ் that migrate from one different parts of the world can be found here. You can find pelicans, night herons and many more birds. அதாவது மைக்ரேட் அப்படின்றதுனா வேறு ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கிறது. அதுக்கான வழிகளை அறியறதுக்காக என்ன பறவைகளோட நேச்சர் வந்து எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு வேணாலும் பறந்து அவங்களால என்ன பண்ண முடியும்? ஈஸியாக போக முடியும். அது வழிகாட்டி மாதிரி அவங்க மூளையில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், பறவைகளோட மூளையில். மைக்ரேட், எ பேர்ட் ஆர் அனிமல் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் டியூ டு சேஞ்ச் இன் சீசன்ஸ். இந்த பறவைகள், விலங்குகள் ஏன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வருதுன்னா, சீசன்ஸோட சேஞ்சஸாக இருக்கலாம், இல்லை அதுங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு இரையை தேடுறதுக்கான பயணமாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கும். பட் ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஆற்றல் வந்து பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இயற்கையாகவே இருக்குது. அனு, கேன் வி ஃபைண்ட் பீகாக்ஸ் தேர்? பீகாக்ஸ் அங்கே இருக்குமா? மயில். கிராண்ட்ஃபாதர், நோ அனு, பீகாக்ஸ் கேன் பி ஃபவுண்ட் இன் தேர் நேச்சுரல் ஹெபிடேட் அட் விராலிமலை இன் திருச்சி. விராலிமலை திருச்சியில் தான் பீகாக்ஸ்க்கான சான்ச்சுரி இருக்குது. ஐ வுட் லவ் டு விசிட் திஸ் பிளேஸ். எனக்கு அங்கே போக ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். வேடந்தாங்கல் பேர்ட் சான்ச்சுரி இஸ் த ஓல்டஸ்ட் வாட்டர் பேர்ட் சான்ச்சுரி இன் இந்தியா. தண்ணிகள் இருக்கக்கூடிய பறவைகளுக்காகவும் இருக்கிற ஒரு ஓல்டஸ்ட் சான்ச்சுரி வேடந்தாங்கல் பேர்ட் சான்ச்சுரி தான். கிராண்ட்ஃபாதர், ஷியோர், டு ஐ டெல் யூ அபவுட் த ஒன் ஆன் ரைனோசரஸ்? ஆர் தேர் ஒன் ஆன் ரைனோசரஸ் அங்கே இருக்குமா அப்படின்னு கேட்குறான். எஸ் அனு, வெரி ரேர் ஸ்பீஷியஸ் ஆஃப் ரைனோசரஸ் ஆர் ப்ரொடெக்டட் இன் கசரிங்கா நேஷ்னல் பார்க். அனு, வேர் இஸ் இட்? கசரிங்கா நேஷ்னல் பார்க்கில் ஒன் ஆன் ரைனோசரஸை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அது எங்கே இருக்குன்னா, இட் இஸ் இன் அசாமில் இருக்குது. கசரிங்கா நேஷ்னல் பார்க்கில் இஸ் த ஹோம் ஆஃப் ஒன் ஆன் ரைனோசரஸ். இட் ஹாஸ் அரவுண்ட் 2/3 ஆஃப் ஆல் ரைனோசரஸ் இன் த வேர்ல்டு. அந்த இடத்துல இருக்கிறது 3/2 வேர்ல்டுலேயே மொத்தமாக எங்கே இருக்குன்னா அந்த நேஷ்னல் பார்க்கில் இருக்குது. டியூ டு த சக்ஸஸ்ஃபுல் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் த நம்பர் ஆஃப் ஒன் ஆன் ரைனோசரஸ் ஹவ் பீன் இன்க்ரீஸ்டு. இதையும் கஷ்டப்பட்டு பாதுகாக்கிறதுனால கசரிங்கால ஒன் ஆன் ரைனோசரஸோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. த 3 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எங்கெங்கே இருக்குன்னா, நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ், அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ், 3 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது தமிழ்நாட்டில். ஏஷியாட்டிக் லைன், ஆசிய சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராண்ட்பா, யூ டிட் நாட் டெல் மீ அபவுட் லைன்ஸ். எனக்கு லைன்ஸை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே, சிங்கங்களை பற்றி. ஓ எஸ், கிர் நேஷ்னல் பார்க் இன் குஜராத் ஆஸ் ஏஷியாட்டிக் லயன். கிர் நேஷ்னல் பார்க்கில் குஜராத்தில் இருக்குது, அங்கே ஏஷியாட்டிக் லயன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வெரி இன்ட்ரெஸ்டிங். அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் என்விரான்மெண்ட்.
இந்த நம்ம என்விரான்மெண்ட்டில் நமக்கு மட்டும் இல்லை, அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட் இருக்குது. எஸ் கிராண்ட்பா, வி மஸ்ட் நெவர் ஹார்ம் தெம், இட் இஸ் அவர் டியூட்டி டு ப்ரொடெக்ட் தெம். அவங்கள காயப்படுத்துறதோ இல்லை துன்பப்படுத்துறதோ நம்ம வேலையாக இருக்கக்கூடாது, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய கடமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறா. Glossary. Environment அப்படின்னா the natural place where the plant or animal live. எந்த இடத்துலலாம் plant and animal இருக்கிற ஒரு நேச்சுரல் பிளேஸ் இருக்கோ அதுதான் ஒரு என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. சாங்சுரி அப்படின்னா எங்கெங்கே அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ அது சாங்சுரி. ஸ்பீஷியஸ்னா பர்டிகுலர் டைப் ஆஃப் plant or animal. Recap. Sanctuaries or national parks are places where animals and birds protected from hunting and other human activities. Biosphere reserves are the places where plants, animals and birds are protected. Royal Bengal tigers can be seen in Corbett National Park, Uttarakhand and Sundarban National Park, West Bengal. Some biosphere reserves in Tamil Nadu include Nilagiri Biosphere Reserve, Gulf of Mannar Biosphere Reserve and Agastyamalai Biosphere Reserve. Kaziranga National Park in Assam is the home of one-horned rhinoceros. இதோட இந்த லெசன் ஓமா. We will continue with next lesson or next class. Thank you children. Bye.